Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன மூவியோட ரியாக்ஷன் பண்ண போறோம்? ரியாக்ஷன் கிடையாது, நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் எந்த மூவியோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலதி. சாரி, மதராசி. ஏன்னா இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தி நான் ஏன் சொல்லியிருக்கேன்னு கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதராசியோட ரிவ்யூ தான் எங்களோட ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ. எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலுமே வந்து அது ரிவ்யூ சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஓணம் அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஓணம் இருந்துச்சு. ஸோ வீட்டில் செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் ஒர்க் அப்படின்னு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்கல. பட் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக மேக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீடியோவில் எந்த ஸ்பாய்லர்ஸும் இருக்காது. ப்ளஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்ன தோணுதோ அதை நாங்கள் அப்படியே பேசுகிறதா தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக. ஸோ அதாவது நீ சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு அப்போ பார்த்தோன்னே என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிவர் பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கும் படம் பார்க்குறப்போ, அண்ட் சந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தோணி இருக்கும். எங்களுக்குள்ளாரே நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் வேறு மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க இது லேக் ஆச்சா, லேக்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஞ்சம் கடுப்பெல்லாம் ஆனீங்கன்னு எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் இது என்னோட தாட், எனக்கு அப்படி தோணி இருக்கும். நான் எந்த மூவி பற்றி பேசுகிறேன்னா லோக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அப்படி தோணி இருந்துச்சு, உங்களுக்கு மேபி சூப்பராக இருந்திருக்கலாம். சந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு, எங்கேயுமே லேக் இல்லைன்னு சொன்னோம். ஸோ பர்சன் டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் டாக் அபவுட் மதராசி. அண்ட் பிஃபோர் தட் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனும். இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ், vlogs அண்ட் ஆல்சோ ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காம அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனும் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பாசிட்டிவ் அபவுட் மதராசி அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ். நான் வந்து வித்யூத் சொல்லுவேன், ருக்மணி சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லலாம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. எனக்கும் கிடைச்சது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்கும் மாறுதலான கருத்தெல்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயமா தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலாக. பாசிட்டிவ்னு சொல்கிறப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா பார்க்குறப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமாக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்த விஷயத்த கரெக்டாக பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஆர் முருகதாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக எனக்கு சொல்லணும்னா எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. எதனால் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ இது பயங்கர ஆக்ஷனாக இருக்கும், இது எப்படி கொண்டு போவாங்களோ தெரியலையே. ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி அவரோட ப்ரீவியஸ் மூவி கொஞ்சம் ட்ராப் ஆனதெல்லாம் நான் பார்த்தோம். ஸோ எனக்குமே கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் நானும் போகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பார்க்கலாம் ஸோ ஏதோ ஒரு நல்ல மூவி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலேயே இல்லை. முன்னாடியே சந்தேகம் சொன்ன மாதிரி இந்த சிக்கந்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை. அது ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு எனக்கு சீரியஸாக. அண்ட் அந்த ஒரு இதில் தான் போனோம் படத்துக்கு. அண்டு சீரியஸாக அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் நிறைய ஹிட்டு கொடுத்த டிரெக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோல் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக, அப்படி பண்ணக்கூடாது. பட் அப்படி போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரோல் வேணால் பண்ணுறான், நான் வந்து கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக செம்மையாக வேறு லெவலில் கம்பேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்பேக் கொடுக்க வேண்டிய நெசசிட்டிலாம் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக அவர் எப்பவும் அவரோட ஃபார்முலாஸ் இருக்கும், அவரோட ஒரு ஐடியாலஜி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டெலிவர் பண்ணி செம்மையான ஒரு ப்ராடக்டாக மதராசியை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அதுவும் நமக்கு தமிழில் கொடுக்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லேகுமே இல்லை. அப்படியே தொடர்ந்து அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூட்டியாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட், இது என்னடா இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு அப்படி தோணுச்சு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்ல. ஏன்னா அதில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஆனால் நமக்கு அது தெரியும் இது வந்து இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க மூவி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மூவிஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சில விஷயம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு, ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே
சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த பிளாக்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வச்சு ஒரு சீன் நடக்கும். அது சீரியஸாக செம்மையாக இருக்குங்க. அது எப்படி யோசிச்சாங்க அந்த அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று நடக்கும். நம்ம இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. மேபி ஏதாவது படத்தில் வந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. பட் நாங்கள் பார்த்தது இல்லை. அந்த மொமெண்ட் சீரியஸாக தியேட்டரில் எல்லாரும் வேற லெவலில் சிரிச்சு ஒரு செமையான ஒரு என்ஜாய்மெண்ட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கங்கே நுவான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட டச் அங்கே இருந்துச்சு. ஸோ அது வந்து கிளாஸாக சீரியஸாக செம்மையாக பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் அப்படின்னா எஸ்கே பற்றியும் பேசலாம், வித்யூத் பற்றியும் பேசலாம். ஸோ ஒரு படத்துக்கு நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்று சூப்பராக ஒரு ஹீரோவாக இருக்கும் அண்ட் வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய மூவிஸ் வந்துருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வியும் சந்திச்சிருக்கு. எவ்வளோ தான் பெரிய ஒரு ஸ்டார்டம் மூவியாகவே இருந்தாலுமே தோல்வியை நிறைய படங்கள் சந்திச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தராசு வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலா இருந்துச்சு. வேற லெவல்ல சூப்பரா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு மாசா இருக்கணும், ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வில்லனுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எஸ்கே பத்தி பேச ஆகலாம். எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரி சங்கடப்படுற மாதிரி அவர் அங்கே ஃபீல் பண்றாருன்னா நமக்கே அந்த ஒரு இது தெரியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் லெவல் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஒன்னொன்றுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே வந்து நம்ம ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து நம்ம பார்க்குறக்கு எப்படா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த மூவியில் வந்து அந்த கேரக்டராக செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குமே அவர் ஆப்ட் ஆயிட்டாரு. அந்த இதுக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா அவரோட அந்த காமெடி அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய படத்தில் நம்ம பார்த்தாச்சு அவர் நல்லாவே பண்ணுறாரு, நம்மளுக்கு தெரியும். பட் இந்த படத்தில் அந்த ஆக்ஷனுக்கான ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. சீரியஸாக பார்க்கும்போது வாவ், சீரியஸாக இது உண்மையிலேயே எஸ்கே தான் பண்ணாரா இந்த ஆக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுவுமே ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படின்னா எடுத்தோடனே ஆக்ஷன் ஹீரோவை பயங்கர பில்டப்பாக காமிச்சு மாஸாக காமிச்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த கேரக்டர் டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஸ்டார்டிங்லேருந்து காமிச்ச விதமாகட்டும் அண்ட் எண்டிங் வரைக்குமே அவரோட கேரக்டர் த்ரூவாக ட்ராவல் ஆனது ரொம்ப சூப்பராக அண்ட் கன்வின்சிங்காக இருந்துச்சு. நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே சூப்பர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் மூவி எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். உனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஸோ எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் உண்மையிலேயே ஸ்லோவாக தான் மூவ் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மேலே தான் டிவேட் ஆகி போச்சு. அது சீரியஸாக கண்டிப்பாக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸோட அந்த இதுதான் இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறது. அண்ட் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டுமே லவ்வாக இருக்கட்டும் அண்ட் காமெடியாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் லவ்னு நம்ம சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ருக்மணி ஹீரோயின் அவங்கள பற்றி நம்ம பேசி ஆகணும். செம்மையாக ஈக்குவலாக அந்த ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படத்தில் வர மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு சீன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் படத்தில் இருக்காங்களாலே நம்மளுக்கு டவுட் வரும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மாதிரி அப்படிதான் மோஸ்ட்லி நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க த்ரூ அவுட்டா ஹீரோ கூட டிராவல் பண்றது, ஸ்டோரி கூட டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய படம் வரணும். ஏன்னா சும்மா ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண கூடாது, முக்கியமான ஒரு கேரக்டர். ஆமா, அது இல்லாம அந்த லவ் பார்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிஞ்ச் பண்ற மாதிரி எல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு அந்த லவ் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அது நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் 2 பேருமே கேரி பண்ண விதம், அது அந்த லவ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் எந்த சீனும் இருக்காது. நமக்கு அதை பார்க்கும் போதே நல்லா இருக்கணும்டா, உண்மையிலே இப்படி யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் அவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டைலாக் எல்லாம் பெருசாக அப்படியே ரொம்ப கிரிஞ்சாலாம் பேசுகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக அண்ட் அவங்களோட லவ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. சின்ன டச்சாக இருக்கட்டும், சின்ன ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க லவ் இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன் மூலமாக டெலிவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து நம்ம சீரியஸாக செம்மையான ஒரு லவ் கான்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியில் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாயபுளாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பசங்க போனாலுமே அது பார்த்தீங்கன்னா அது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. எஸ், ஆனால் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. பட் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப நமக்கு குழந்தைங்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இல்லை. அதான் நம்ம கூலிலே பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருப்போம். அதுக்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கே வந்து ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைட்டு தான், நிறைய ஃபைட்டு ஆக்ஷன் நிறைய இருக்கும். பட் இருந்தாலுமே
நம்மளுக்கு ரொம்ப என்னடா இப்படிலாம் பண்றாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அண்ட் நம்ம வித்யூத் பத்தி பேசி ஆகணும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசான சீன் இருக்கு. 2 இல்ல, அவர் வர போர்ஷன்ஸ் அப்போ வர அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருந்துச்சு. செம்ம ஸ்வாக் வித்யூத். சீரியஸா அவரை வந்து நம்ம பாக்குறப்போ ஒரு தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹீரோக்கு எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, கத்துவாங்க அப்படின்றத ஒரு வில்லனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வச்சாரு. அவரோட டயலாகா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்கும். அப்போ அது நம்ம இதுலயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ட்ரெய்லர்லயே அந்த சீன் வந்திருக்கும். அந்த சீன் வச்ச இடம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சுங்க. யாரா அந்த மனுஷன் அப்படின்னு இருக்கும். ஆல்சோ அவரோட இன்ட்ரோடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ஆமா, அவர் ஆக்சுவலாக இந்த மூவிக்கு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் ஆட் பண்ணிச்சு. எஸ்கே எந்த அளவுக்கு முக்கியமாக இந்த மூவிக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்யூத் அவரோட ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு, செமையாக இருந்தது. அவர் நீங்கள் கண்டிப்பாக அவரோட ஸ்க்ரீனில் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. வில்லனை மறந்துட்டு யூ என்ஜாய் வாட்சிங் வித்யூத். அதாவது ஆமா, வித்யூத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான வில்லனா இருக்காது, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஜாலியான ஒரு வில்லன். ஜாலியான வில்லன்றத விட ஒரு ஸ்வாகா இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா இன்டெலிஜென்ட்டா யோசிப்பாரு. அந்த மாதிரி ஒரு நம்ம மொக்க பண்ற மாதிரி வில்லன் மாதிரி இல்லாம இன்டெலிஜென்ட் ஆஃப் ஃபைட்டிங், அந்த ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வே ஆஃப் திங்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவள டம்மி பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் டம்மிலாம் இல்லடான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பீக்கு ரைஸ் ஆவாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பரா முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. அண்ட் கண்டிப்பா நம்ம வித்யூத் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் நமக்கு வந்து ட்ரெய்லர்லயே பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த கம்பி வச்சு புஷ்அப் பண்ற சீன் காமிச்சிருப்பாங்க. அது வந்து தியேட்டர்ல வந்து பிளாஸ்டா இருந்துச்சு. சீரியஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், அந்த சீன் வச்ச இடம் வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒரு பிளேஸ்மெண்ட்ல அந்த சீனை வச்சிருப்பாங்க. அது நீங்க பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. டயலாகோட கேக்குறப்ப சூப்பரா இருந்துச்சு. அது வேற லெவல்ல இருந்தது. அந்த ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வில்லன் இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் வந்து சிராஜ் பேர் என்ன, சிராக்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட நேம் இருக்கும். அண்ட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்பட்ட பரம்பரையில் நம்ம டான்சிங் ரோஸாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படத்துலையும் அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்யூத்தோட ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அவரோட கேரக்டர், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மாசா, செம்ம ஒரு வில்லனிசம். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு வில்லனிசம், அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. அண்ட் வித்யூத் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் அது 2 கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணி ரைட் ஒரு பக்கம் நமக்கு வந்து வித்யூத்தை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வில்லன் மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடா பயங்கரமான, ஆமா அக்ரெசிவ், பிளஸ் அந்த ஆட்டிடியூட் கேரி பண்ண விதமுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா அந்த அவர் வந்தாலே அந்த ஒரு ஐயோ வில்லன் இவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவர் கேரி பண்ணாரு. கண்டிப்பா. ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரந்துமே இருக்காரு. விக்ரந்த் நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரோலு. அண்ட் அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா ப்ராப்பரா செமையா பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு வந்து அவரோட வாய்ஸ் இடையில எனக்கு அந்த விஜயோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக தான் நினைச்சேன், என்னன்னா நம்ம முருகதாஸ் பண்றாரு, ஸோ விஜயோட ரெசம்பிளன்ஸ் வச்சு விக்ரந்துக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா சில ஃபைட் சீன்ஸ்லாம் வரும், ஏதாவது பண்ணலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் மேபி ஒரு எஸ்கே மூவியாவே வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்கனால இது சிம்பிளாக எஸ்கே மூவின்னு வச்சிருக்கலாம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட ஃபாதரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் பேர் விஜுமேனன். சாரி. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா செம்மையா பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரோல் இருக்கும். அது டீசென்ட்டான ஒரு ரோல், அது கரெக்டா ப்ளே பண்ணியிருப்பாரு. எஸ், அந்த மலையாளம் கலந்து அந்த தமிழ் பேசுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டா எஸ்கே கூட இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அனிருத் பத்தி பேசணும் அப்படின்னா பிஜிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுல 2 சாங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம், சலம்பல சாங் அண்ட் வலிரேனே சாங். அந்த 2 சாங் எல்லாம் தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு செமையா இருந்தது. அண்ட் இந்த 2 சாங்குமே சூப்பரா இருந்தது. அண்ட் மீதி இருக்க சாங்லாம் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எப்படின்னா கதையோடு சேர்ந்து வந்துச்சு. ஸோ அந்த லிரிக் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நாங்கள் கேட்கல, தேட்டர் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஸோ மிச்ச இருந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு கேட்க அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதையோட அந்த லிரிக்காக பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம அனிருத்தரோட சாங் அவர் என்ன சாங் போட்டாலும் சரி, என்ன ஒரு ஹம்மிங் பண்ணாலுமே சரி, அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆகும். அண்ட் இதில் 2 சாங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் மீதி சாங்ஸ் அந்த படத்தோட சேர்ந்து போகும்போது கூட அந்த சாங் வந்து எனக்கு அனிருத் சாங் மாதிரி, அது அனிருத்தோட மியூசிக்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. வேற யாரோ கம்போஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்துல ஸ்டார்டிங் அந்த பேர் போடுறதுலேருந்தே பிஜிஎம் வர ஆரம்பிச்சிடும்.
அந்த அந்த பிஜிஎம் மதராசி அந்த ஆன்ற ஒரு இது வரும்ல, அது பயங்கர கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு. இல்லை கண்டிப்பாக அது அப்படிதான் இருந்துச்சு. அது பிஜிஎம் தான் சொல்கிறேன். பிஜிஎம் வந்து நம்ம எஸ்கேக்கா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வித்யூத்தோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக பண்ணியிருக்காரு. வித்யூத்தோடது அந்த ஹிந்தியில் வந்த ராப் மாதிரி இருந்துச்சு. நான் மேபி இன்னொரு டைம் கேட்டால் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் பார்த்தோம் அது பயங்கர ஸ்வாகாக இருந்துச்சு. அண்ட் அந்த மதராசி நம்ம பிஜிஎம் ரெகுலராக அந்த கேட்டுட்டு இருக்க பிஜிஎம் தான் த்ரூ அவுட்டாக படத்தில் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குமே வந்துச்சு. அந்த எஸ்கேயோட ரியாக்ஷன், அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸோட அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாக பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு நம்ம பார்க்குறக்கே. கண்டிப்பாக. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்னடா பாசிட்டிவே பேசிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்குது பாசிட்டிவ்னு பேசுறதுக்கு. பட் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டண்ட் பற்றி பேசி ஆகலாம். ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவலில். அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சிவா அவங்களோட பையன் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இதுக்கு பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட பேர் எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். டக்குன்னு நான் வச்சுக்க முடியல அவரோட நேமை. ஸோ இனிமேல் நான் வச்சுப்போன்னு நினைக்கிற ஒரு பேரை. ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தோன்னா வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன் ஸ்டண்ட்டு. அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் தப்பா இல்லையான்றது நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வித்யூத் வந்து இந்த கன்னை வச்சுட்டு ஒரு ரோலிங் ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அது பயங்கர கிளாஸாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த கன் கிராப் பண்ணுற ஒரு போர்ஷன் 2-3 போர்ஷன் வரும். அது வந்து ஒரு சட்டன் ஒரு பயங்கர ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டண்ட் வந்து எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக ஒரு ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட்டுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் பாருங்க, நான் எல்லாமே சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இந்த மாதிரி தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். பட் ஒரு இமேஜினரியாக ஒரு ஃபைட் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம், வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ஃபைட்டாக இருந்துச்சு. என்னடா அவனுங்க சண்டை போட்டே இருக்கானுங்க இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சீரியஸாக ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரசிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கதை அப்படியே நம்ம கொண்டு போயிடும். அதனால அந்த ஸ்டன் சீக்வென்ஸ் ஆகட்டும், லவ் சீக்வென்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே சொல்ல தோணலை. எனக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. நம்ம இன்டர்வியூலேயே நம்ம இவர் ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லியிருப்பார், கஜினியை எப்படி இந்த லவ் ரிலேட்டடாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த லவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுலேயுமே எந்த கிரிஞ்சும் இல்லை, எனக்கு எந்த நெகட்டிவும் படலை. இல்லை, நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மூவி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வொர்த் வாட்சிங். சீரியஸாக நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி அதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டேக் ஓவர் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே ட்ராப்பே ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே தான் ஹையாகவே தான் போயிட்டு இருந்தது. அது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸ்க்ரீன் பிளேயர் இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஏஆர் முருகதாஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் பெருசாக இல்லை. ஒரு நல்ல மூவி தியேட்டருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். லீவாக இருக்கிறனால கிட்ஸையும் கூட்டிகிட்டு போய் சூப்பராக இருக்குது மூவி. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிவ்யூஸ் அண்ட் ஆல்சோ ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டுருக்கோம் நம்ம சேனலில். அது எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பார்க்கலன்னா கூட அந்த மூவியை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் நிறைய கேட்டிருக்கீங்க ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா ரியாக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த சேனலே க்ரியேட் பண்ணோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுவோம். சில விஷயங்கள்னால பண்ண முடியாமல் போகுது. பட் இருந்தாலும் ஐம் ரியலி சாரி கேட்டுக்கிறோம் இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அது பார்க்கும்போது எங்களுக்கு சரி இவ்வளோ கேட்குறாங்களே ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு பண்ண முடியலையேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அது ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பாக உங்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனல் க்ரோவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறையா ரியாக்ஷன்ஸ், நிறையா ரிவ்யூஸ் அண்ட் vlogs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அது கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். Thank you.